ஆனைமலைக்கு அருகிலுள்ள ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராக நேசித்த அந்த ஜோடி அன்போடு அமைதியோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் மனைவி கருவுற்றாள். கணவனும் மனைவியும் ஒருவரையும் விட்டு ஒருவரும் பிரிய முடியாத அளவுக்கு வாழ்ந்ததால் மனைவி தாய் வீடு செல்லாமல் பிரசவத்தை தன் காதலிக்கும் கணவன் முன்னிலையே மேற்கொள்ள விரும்பினாள். நாட்கள் நகர்ந்தன. பிரசவ வலி அதிகமானது. வலியில் தவிக்கும் மனைவியை பார்த்த கணவனுக்கே மனம் தாங்கவில்லை. அவளுக்கு சிறிது ஆசுவாசம் கொடுத்துவிட்டு விளக்கை எடுத்துக்கொண்டு மருத்துவச்சியை அழைத்து வர அவன் வீட்டை விட்டு வெளியேறினான். ஆனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டுச் செல்வதற்கும் அவனுக்கு பயம். நான் எப்படி அவளை இப்போது தனியாக விட்டுச் செல்வது என்று மனதுக்குள் தவித்தான். தனியாகச் சென்று மருத்துவச்சியை அழைத்து வர வேண்டும் என்றால் அவளை சில நேரம் தனியாக விட்டே ஆக வேண்டும். ஆனால் அதிகமான வனவிலங்குகள் இருக்கின்ற அந்த அடர்ந்த காட்டில் அவள் தனியாக இருப்பது அவனுக்கு தாங்கவே முடியவில்லை. அதிகாலையிலும் அருகில் மனிதர்கள் யாரும் இல்லாத அந்த சூழலில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றான். அந்த கணத்தில் அவனது மனதை கணிக்கும்படி மனைவி மெதுவாக சொன்னாள், 2 கல் தொலைவில் என் தாயார் வீடு இருக்கிறது. அங்கே ஒரு நல்ல மருத்துவச்சி இருக்கிறார். அவர் முக்காலமும் உணர்ந்தவர், தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் நிறைந்தவர், ஞானத்தால் நடப்பதை உணரக்கூடியவர், நன்கு மருத்துவமும் செய்வார். அவரிடம் நாம் செல்வோம். நான் எப்படியாவது உங்களுடன் நடந்து வருகிறேன் என்றாள். பிரசவ வேதனையும் அதனுடன் கூடிய வலியும் இனி தாங்க முடியாத அளவுக்கு மிகுந்து விட்டது. வேறு வழியே இல்லாமல் அவர்கள் தாய் வீடு நோக்கி பயணமானார்கள். மெதுவாக அவளது நடை ஒவ்வொன்றும் துடிப்போடு கஷ்டப்பட்டபடியே அவர்கள் ஒரு மைல் தூரம் வந்து சேர்ந்தார்கள். அதற்கு மேல் அவளால் ஒரு அடியும் எடுத்து வைக்க முடியவில்லை. அவள் அங்கேயே நின்றுவிட்டாள். அதே நேரத்தில் சிறிது தூரத்தில் ஒரு விளக்கொளி தெரிந்தது. அந்த ஒளியை பார்த்தவுடன் அவள் கணவனை பார்த்து மெல்லத் தெரிவித்தாள், எனக்கால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அங்கு விளக்கு ஒளி தெரிகிறது அல்லவா? அங்கே மனிதர்கள் இருக்கலாம், மருத்துவச்சியும் இருக்கலாம். தயவு செய்து நீங்கள் சென்று அவர்களை அழைத்து வாருங்கள். நான் எங்கும் போக மாட்டேன், இங்கேயே அமர்ந்து இருக்கிறேன் என்றாள் அவள் உறுதியுடன். வேறு வழியின்றி அவளை அங்கே அமர வைத்து அவளது முகத்தை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு மிகுந்த மன வருத்தத்துடன் அவள் கூறிய அந்த வெளிச்சத்தை நோக்கி அவன் நடந்தான். நடந்து சென்றவன் மருத்துவச்சியின் வீட்டு கதவை தட்டினான். வீட்டுக்குள் வந்தவுடன் அவளிடம் நிலைமையை முழுமையாக எடுத்துச் சொன்னான். அதை கேட்ட மருத்துவச்சி தனது மருத்துவ சாதனங்களையும் தரவேண்டிய உதவி பொருட்களையும் எடுத்துக்கொண்டாள். அத்துடன் அந்த ஊரின் தலைவரையும் இன்னும் சில முக்கியஸ்தர்களையும் அழைத்துக் கொண்டு அவர்கள் அனைவரும் அவன் மனைவி இருந்த இடத்திற்கு விரைந்தனர். ஆனால் அங்கே வந்ததும் அவர்கள் கண்ட காட்சி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவன் மனைவி அங்கே இல்லை. இறைவா, இது என்ன சோதனை என்று அனைவரும் பரபரப்புடன் தேடத் தொடங்கினார்கள். அப்பொழுது மருத்துவச்சி மெல்ல கூறினாள், ஆஹா, நான் கண்ட அந்த கனவு பலித்து விட்டது போல அது நிஜமாகிவிட்டதா என்று மனதிற்குள் யோசிக்கத் தொடங்கினாள். அதே நேரத்தில் அவர்கள் அங்கே கண்ட காட்சி மயிர்கூச்செறிய வைத்தது, இரத்தம் உறைய வைத்தது, அவனை உலுக்கி எரிந்தது. அவன் மனைவி மண்வட்டத்தில் சாய்ந்திருந்தாள். அவளது அருகில் புதிய உயிராய் பிறந்த குழந்தையும் அழுகையில்லா உடம்பாக கிடந்தது. 2 உயிர்களும் பிரிந்துவிட்டதை உணர்ந்தவன் அங்கேயே மொத்தமாக கதறி விழுந்தான். அவனது வலியை தாங்க முடியாமல் மருத்துவச்சியிடம் மண்டியிட்டான். அம்மா, தாங்கள் சொன்னீர்கள் அல்லவா, நான் கண்ட கனவு பலித்து விட்டது என்று. அது என்ன கனவு? நீங்கள் என்ன கண்டீர்கள்? என்ன நடந்தது? எனக்கு சற்று விளக்கமாக கூறுங்கள் என்று அழுத்தமாக கேட்டான். அப்பொழுது மருத்துவச்சி அந்த நிலையின் ஆழத்துடன் மெதுவாக பேசத் தொடங்கினாள். நீ மனைவியை விட்டு வெளியே சென்றதும் நான் கண்கள் மூடியபடி தியானத்தில் இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு கனவு கண்டேன். அதில் ஒரு பெரும் கரிய உருவம் வானளவில் இருண்ட மிகவும் கோரமான காட்சி அது. உன் மனைவியை நோக்கி கையை நீட்டிக்கொண்டே வந்தது. அதை கண்ட அவள் பயந்தவாறே எழ முயன்றாள். ஆனால் உடலின் வலியால் எழ முடியாமல் இருந்தவள் பிறகு கத்திக்கொண்டு ஓடத் தொடங்கினாள். அந்த உருவத்திடம் கெஞ்சினாள், விட்டுவிடு, தயவு செய்து என்னை விட்டுவிடு என்று. ஆனால் அந்த கரிய உருவம் விடவே இல்லை, துரத்தி கொண்டே வந்தது. அந்த நேரம் அவளுடைய பொல்லாத காலம் எட்டியது. ஓடிக்கொண்டிருந்த போது அவளுடைய கால் மாட்டுச்சாணியில் வழுக்கி விழுந்தது. விழுந்த வீழ்ச்சியிலேயே அவள் உயிர் நீத்தாள். அதே நேரம் அவள் உடலிலிருந்து உயிர் பிரிந்து அப்போது வானத்தை பிளந்தவாறே ஒரு பிரம்மாண்டமான ஜோதி தோன்றியது. அந்த ஜோதி பயங்கரமாய் கோடி சூரியனின் பிரகாசத்துடன் தீயினை நுகர்ந்த உருவத்தில் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கியது. நீண்டெழுந்த உருவம், அகன்ற கண்கள், வெடித்த வாயில் 4 கூர்மையான பற்கள்,
கைகளில் வேலும் சக்கரமும் ஆயுதங்களும் கொண்டிருந்தது. அவளது கோபத்தால் முழுக்க முழுக்க சிலிர்த்து எழுந்த அந்த ஜோதி பறந்து வந்து அந்த பெண்ணை துரத்திய கரிய உருவத்தின் மார்பை வேலால் பிளந்து அவளது காலடியில் வீழ்த்தியது. இதுதான் நான் கண்ட கனவு இப்போது நிஜமாயிற்று. அவள் சாதாரண பெண் அல்ல, மண்ணில் பிறந்தவளாக இருந்தாலும் வானுலகத்திலிருந்து வந்த தெய்வீக உருவம். மனிதர்களை காப்பதற்காக பாவிகளை அழிக்கத்தக்க சக்தியுடன் பிறந்தவள். அவள் காமதேனுவின் ஆசீர்வாதத்துடன் இடப்பட்ட சாணத்தில் தவறி விழாமல் இருந்திருந்தால் வேறு ஒரு ரூபத்தில் வேறு ஒரு பேரில் தெய்வமாக உருவெடுத்திருப்பாள். அந்த மாட்டுச் சாணத்தில் கால் வைத்து அதனிடையே விழுந்ததால் மாசாணி என்ற பெயரில் மக்களால் வணங்கப்படும் தெய்வமாக ஆனாள். மக்கள் அங்கே திரண்டார்கள். அந்த பெண் மானிட பிறவி அல்ல, தெய்வ அம்சத்துடன் பிறந்தவள் என்பதை புரிந்தார்கள். இந்த அரக்கனை அழிக்கவே இவள் இந்த உலகில் தோன்றியவள் என்பதால் அந்த அரக்கனின் காலடியில் உயிர் நீத்த இந்த வீர தேவி அம்மனை நினைத்து அந்த இடத்திலேயே ஒரு கோயில் கட்டினர். மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்ததனால் இவளுக்கு மாசாணி என்ற பெயர் வைத்தார்கள். அந்த நாளிலிருந்து இந்த தெய்வம் மாசாணியம்மன் என்ற பெயரில் மக்களால் வணங்கப்படத் தொடங்கினாள். மாசாணி அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி சூனியம், பேய் பிசாசு பிடிப்பு, மாதவிடாய் கோளாறு, படாத கஷ்டங்கள், புரியாத துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்ற நம்பிக்கை உள்ளது. மேலும் தனது நியாயத்தை நிரூபிக்க விரும்புபவர்கள், தங்கள் மீது அநியாயம் நடந்துவிட்டதென எண்ணுபவர்கள் மாசாணியம்மன் கோயிலுக்கு சென்று மிளகாய் அரைத்தல் எனும் வழிபாடு செய்கின்றனர். அந்த கோயிலில் உள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாயை அரைத்து 3 மாதம் அந்த இடத்தில் வைத்துவிட்டால் திருட்டு செய்தோ பணம் மறுத்தோ துரோகம் செய்தோ விட்டவர்கள் தாங்களாகவே வந்து அருள் புரியும் அம்மனுக்கு மன்னிப்பு கேட்டு நஷ்டங்களை திருப்பிக் கொடுப்பார்கள். அப்படி செய்யவில்லை என்றால் அவர்களின் உடல் அந்த மிளகாயைப் போலவே எரியும். அவர்களின் உள்ளத்தில் பதுங்கிய தீ அவர்களே அழிந்து போவதற்கான ஆரம்பமாகிவிடும். இதனால் மாசாணி அம்மனை தொழுதவர்களும் வஞ்சிக்கப்பட்டவர்களும் நியாயம் தேடியவர்களும் இந்த கோயிலுக்கு வந்து அம்மனுக்கு பாலபிஷேகம், தெளிவான இளநீர் அபிஷேகம் செய்து அவளது கோபத்தை தணிக்கின்றனர். மாசாணி அம்மனை நம்பும் மக்கள் இன்று வரை அவளது கோயிலுக்கு சென்று அவளை வணங்குகின்றனர். அவளிடம் நீதிக்காக மிளகாயை அரைக்கின்றனர். அவளிடம் கண்ணீர் விட்டு இரட்சிக்க வேண்டிக் கொள்கிறார்கள். மாசாணி அம்மன் வானத்தில் இருந்து வந்த ஒரு பெண்ணாக துவங்கி மக்களின் உயிரில் வாழும் ஒரு சக்தியாக மாறினார். மாசாணி அம்மன் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க.